ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? நான் துணி கடையில் இருக்கேங்க. நான் அன்றைக்கி ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனேன் பார்த்தீங்களா? அப்போது வந்து எடுத்துகிட்டு போன ட்ரெஸ் வந்து பத்தலைங்க. என் தங்கச்சிக்கு எடுத்துகிட்டு போனேன். அதனால சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்தேன். அதுக்கு பின்ன வந்து எனக்குமே நான் ட்ரெஸ் எடுத்திருந்தேன் ஃபஸ்ட்டே, லெஹங்கா. ஸோ அதுவுமே வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் வந்திருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸும் வந்து நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் நான் இதை எடுத்துருப்பேனான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே எடுத்துட்டோங்க. எடுத்துகிட்டு சரி நாங்கள் பில் போடுறதுக்காக கீழே வந்தோம். மாமா எல்லாம் பில் போட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து அமைதியாக உட்காந்துருந்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்துட்டு அமைதியாக உட்காந்துருந்தேன். அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஃபுல்லாக மழை வந்துட்டு அப்படியே மழை வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால அந்த வீடியோ எடுத்தேன், பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்னே வந்து சரண்யாவோட ஹஸ்பண்ட் வந்து என்னோடய பேபியை வந்து சாப்பாமிட்டு ஒரு மாதிரி பேசினாங்க பார்த்தீங்களா. அதுக்காக வந்து அவங்க வந்து நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோக்கு வந்து நானும் ரிப்ளை வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணியே பேசிக்கலாம்ல, எதுக்காக இந்த வீடியோ கண்டென்ட்டுக்காகவான்னு சொல்லி பேசியிருந்தீங்க. கண்டென்ட்டும் கிடையாது, வியூஸ்க்காகவும் கிடையாது. இப்போ தான் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க கூட இருப்பாங்க. நம்ம இந்த டைமில் கால் பண்ணி பேசும்போது அது வந்து ப்ராப்ளம் ஆயிரும். அதுவும் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்ட் என்றைக்கு அப்படி வார்த்தை பேசினாங்களோ அதுக்கு பின்னே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து காலே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ வந்து அதுக்கு மீறி நான் கால் பண்ணால் செட் ஆகாது. என்னால் சரண்யாவுக்கும் பிரச்சனையாகும். ஸோ அதனால் நம்மளால் யாருக்கும் கஷ்டம் வேண்டாங்க, அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். ஸோ அதனால தான் வந்து நான் வீடியோலேயே சொல்லிட்டேன். சத்தியமாக இது உண்மை, அவங்களுக்கே தெரியும். நான் அவங்களுக்கு கால் பண்ணவே கிடையாது இப்போ வரைக்குமே. அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா செம்ம பசியாக இருந்துச்சு, டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு நம்ம ஹோட்டல் வந்தோம். ஹோட்டலுக்கு வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன். பின்ன மாமா பின்ன மச்சான் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் சாப்பிட்ருந்தாங்க, சிக்கன் நூடுல்ஸ். கொஞ்சமாக சாப்பிட்டேன், ரொம்ப சாப்பிடவே முடியல. ஸோ கொஞ்சமாக சாப்பிட்டேன். சாப்பிட்டு பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாமாவுக்கு கொடுத்தேன். அவங்க வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கு பின்னே சாப்பிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.